இப்படி மணி அடிச்சு கொண்டு வந்தோம் கடல் வேற தான் காலையிலே பாரு வணக்கம் என் தாயக உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை குடத்தனை பெட்பதி கடற்கரையில் நிற்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் பெட்பதி கடற்கரையில் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி மீனெல்லாம் போட்டுக்கண்டு நேற்றைய நாளிலே பாறை கட்டா முக்கியமாக கூரல் மீன்கள் எல்லாம் பெட்பதி கடற்கரையில் பிடிபட்டதாக தகவல் இருந்தால் நாங்கள் அந்த இடத்துக்கு போய்க்க அந்த இடத்த விட்டு அந்த கூரல் போய்விட்டது. ஆனபடியால் அந்த காணொலியை நாங்கள் இன்றைக்கி பதிவே தேலாமல் போனது. இன்றைக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு முக்கியமாக என்னென்னு சொன்னால் நிறைய பேருக்கு இந்தியன் ரோலரால் நிறைய வேலைகள் வெட்டப்பட்டு இருக்கிறது. அதையும் அவர்கள் இந்த காணொலியில் கூறியிருக்கார்கள். அதையும் நாங்கள் இந்த காணொலியில் இணைக்கிறோம். அதையும் தெளிவாக பாருங்கள். இது சம்பந்தமாக அதிகாரம் அளிக்கப்பட்ட அதிகாரிகள் இந்த காணொலியை பார்த்தால் எங்களுடைய மீனவர்களுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதைவிட ரஜிபுலாக் யூடியூப் சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். வணக்கம். வணக்கம் அண்ணா. என்ன நடந்தது நேற்று கடலில்? நேற்று கடலில் அண்ணா என்ன பிரச்சனைடா நேற்று நாங்கள் பின்னேறும் போல் ஒரு 5 மணி போல் தொழில் போனாங்க. அப்போ நாங்கள் வேலை படுக்கைக்கே கொஞ்சம் உயரம்னா தான் இந்தியன் ரோலிங் இந்தியன் நிறுவப்படம் மணி அடித்து கொண்டு வந்தோம். நாங்கள் கொஞ்சம் கரியாக நாங்கள் ஒரு 8-9 மணி போல் நாங்கள் வேலைப்படுத்த இதுக்குள்ள இடையால் இப்படி அடிச்சு கொண்டு போகிறாங்க. பிறகு குறுக்கம் இருக்க இப்படி அடிச்சு கொண்டு போகிறாங்க. அது 1-2 இல்லை 4-5. அதோட அவங்கெல்லாம் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா நேவிக்காரங்க பக்கத்தில் எங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பக்கத்துலேயே இவரவால நேவி 1க்கு 2 நேவி நிற்கிறாங்க. இஞ்சால நேவி நிற்கிறாங்க, இஞ்சால நிற்கிறாங்க. அப்போ பாருங்கள், இந்திய என்ன நேவிக்காரன் 1க்கு 2 நேவி நின்று அத்துமீறி இந்தியன் நிறுவப்படம் எங்கட வேலை எத்தனை 4 லட்சம் ரூபா பெறுமதி விலையண்ட பெறுமதி 4 லட்சம் ரூபா பெறுமதி புதுசாக வேலை எடுத்துனார். 3 புதுசாக எடுத்த வேலை 3 புதுசாக எடுத்த வேலை முதல் நாளுக்கு தொழிலுக்கு போய் அரைவாசி சரிக்கரைவாசி வேலை அடிச்சுட்டு போயிட்டாங்க. சரி அதை அடிச்சுட்டான்னு போட்டுன்னு சொல்லி திருப்பி புதுசாக நான் விலைக்கு எடுத்து திருப்பி போய் நேற்று தொழிலுக்கு போனாங்க. நேற்று தொழிலுக்கு போய் நேற்று நடந்த சம்பவத்தை நேற்றும் அதே மாதிரி சரிக்கரைவாசி வேலை அடிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அரசாங்கம் நல்ல அரசாங்கம்னு சொல்கிறீங்க, நல்ல அரசாங்கம்னு சொல்கிறீங்க. என்ன நேவி 1க்கு 2 நேவி நிற்க இந்த வேலையை எப்படி அடிச்சுட்டு போனால் நாங்கள் எல்லோரும் இப்போ பத்தாக்குறைக்கு மழையால் இந்த காற்றால் நாங்கள் பாதிக்கப்பட்டும் இப்படி பாதிக்கப்பட்ட கையோட கடல் சரி சீரமைப்பு ஒரு சீரளவுக்கு வந்த பிறகு நாங்கள் தொழிலுக்கு போய் இப்படி விலையை படுக்க இந்தியன் ரோலிங் இழுவப்பட எங்கண்ட ஊர் இதுக்கு அத்தால்பட்டு உள்ளுக்குள்ளே இப்படி அடிச்சுட்டு போனேன். எங்கட போர்டருக்குள்ளே இப்படி அடிச்சுட்டு போகணும். அதுவும் போர்டர்னு சொல்ல மாட்டேன். எங்களுக்கு கரையிலேருந்து 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மைல் தூரத்தில். அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? இப்போ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டும் நாங்கள் இப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இப்படி இருந்து போட்டு திருப்பி தொழிலுக்கு போய் அண்டாடு சிவிஎம்மாக உழைச்சி இப்படி இதன்ற நாங்கள் இப்படி ஒரு சம்பவம் நடக்க அரசாங்கம் என்ன செய்யுது? அரசாங்கம்னு சொல்லி என்ன செய்யுது? இப்படி நீங்கள் அரசாங்கம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் கேட்குறேன். இதை பாருங்கள், இந்த நேவி இந்த கரை வழியாக நேவி இப்படி போகுது, கரை வழியாக இப்படி நேவி போகுது. இப்படி நேவி சப்போர்ட்டோட இப்படி ரெண்டு அடித்தா நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்படி கரைக்கலான்னு அடிக்கிறாங்க. இப்படி கரைகளை அடிக்கல. இதுக்கு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கணும். வேறு இந்த இவ்வளோ வேலை போச்சு. ஏன்னா முதல் 1.5 லட்சம் ரூபா பெறுமதியான விலை போயிருக்குது. நேற்றுமே எனக்கு 1 லட்சம் ரூபா விலை போயிருக்குது. இதுக்கு ஒரு முடிவெடுத்து நீங்கள் கட்டாயம் தரணும். நீங்கள் எந்த இடம், உங்களோட பேர் என்ன, உங்களோட பிரதேச செயலகம் இது, உங்களுடைய கடற்தொழில் இது எங்கள்கிட்ட என்கிட்ட பொற்பதிவுடத்தின சங்கம் J421 வடமராட்சி கிழக்கு மருதங்கனை பிரதேசம். உங்களோட மீன்பிடி உங்களோட சங்கம் இது கடத்தொழில் சங்கம் எதுக்கு கிளையாங்க? நாகர்கோவிலுக்கு. என்னென்னு சொல்லி சொன்னால் இது சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய கடத்தொழில் சங்கத்துக்கோ அல்லது எஃப்ஐக்கோ அல்லது ஏடிக்கோ அறிவிச்சிருங்களா? இது சம்பந்தமாக இப்போ நேற்று இன்றைக்கு தான் நடந்தது. இன்னும் அறிவிக்கலை. இது சம்பந்தமாக இன்றைக்கு தான் நாங்கள் அறிவிக்கணும். இது
முதல் நாற்று எங்களுக்கு விலை போனாண்டு எங்களுக்கு இப்படி சந்தர்ப்பம் கிடைக்கல, இப்படி மீடியா மூலம் கொடுத்து இப்படி செய்யலாம்னு சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்போ வந்து ஒன்றுக்கு முதல் நாற்று எனக்கு தான் விலை போனது. இப்போ எங்களோட தொழிலாளி வடமாகாணத்துலேருந்து பார்த்ததுக்கு வடமாட்சி பார்த்ததுக்குள்ள கணவருக்கு இப்படி இந்தியன் நிலுவப்பட அடித்து போய் கிடக்கு. இன்றைக்கே எங்களோட தொழிலுக்குள்ள பக்கத்து போட்டு நிரஞ்சனன்னு சொல்லி வேறு அவற்றை போட்டுக்கே என்ன 5-6 வேலை 7 வேலை போயிருக்கு. அதோட இந்த விலையும் போய் கிடக்கு. கிட்டத்தட்ட உங்களோட மொத்த தொகை என்ன ஸ்ரீலங்கா மதிப்பின்படி, ஸ்ரீலங்கன் மணியின் மதிப்பின்படி மொத்த தொகை எவ்வளவு போயிடும்? வலை மட்டும் 4.5 லட்சம் ரூபா விலை. இப்போ இந்தியன் நிலுவப்பட வேலை போனது வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபா பொறுமதியான விலை போய் கிடக்கு. இந்தியன் நிலுவப்பட வேலை. இந்த நேரத்தில் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு என்ன சொல்றீங்க? கடத்தொழில் அமைச்சர் நேவிக்காரங்கள் இப்படி இருக்கவே 1-2 நேவிக்காரர் நிற்கவே இப்படி அடிச்சுட்டு போறாங்கன்னு சொன்னா கடல் அமைச்சருக்கு இதுல என்னத்தை சொல்றது? கடல் அமைச்சர் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் வந்து அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த பாதிப்பு முடிய கடலுக்கு போக முடியும். பார்த்தா கடல்ல போனா அங்கட தொழில்களுக்கு இப்படி பாதிப்பு இருந்தா நாங்கள் எங்க போறது? அவைக்கு தான் நாங்கள் சொல்ல வேணும். வேற எந்த நாங்கள் செய்ய அப்போ நாங்கள் இந்த அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டு இருந்து கனநாளாக போச்சு, வெள்ளங்கள் மழையால் அது இதண்டு பாதிக்கப்பட்டிருந்து நாங்கள் திருப்ப ஒரு கடலில் போய் எங்களோட சீபியத்தை பார்ப்போம்னு போனால் கடலில் இப்படி ரோலர் அத்துமீறி வந்து எங்களோட கரையை எல்லாத்தையும் நாசம் பண்ணி கடல் தொழில்களை நாசம் பண்ணினா நாங்கள் எங்கே போகிறது? அப்போ இதுக்கு ஒரு கடற்தொழில் அமைச்சால் இங்கே இருக்கிறவ சங்கமூடாக ஒரு இது எடுத்து எங்களுக்கு இந்த அனர்த்தங்களால் நாங்கள் விலகி எங்களோட சாதாரணமான தொழிலை செய்யக்கூடிய நிலைமை எங்களுக்கு சூழ்நிலையை பெற்றுத்தர வேணும். இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. என்னென்னு ஆனால் நேற்றைய முன்தினம் இந்த கடற்படை கப்பல் எங்கே போனது, அல்லது ஒரு அலட்சிய போக்காக இருக்கிறார்களா, அல்லது அனர்த்தம் காரணமாக இருக்கிறார்களா என்பது மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. நேற்றைய நாளிலே வடமராட்சி கிழக்கு பகுதிகளிலே மிகவும் மூர்க்கத்தனமான முறையிலே அந்த இந்தியன் ரோலர்கள் வந்து வெட்டியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எங்களுடைய கரையை இருந்து, அதாவது கடல் மைல் என்று சொல்லப்படுகிற கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1 நொட்டிக்கல் மைல் தூரத்திலே இந்த வாழ்றதை கேட்ட வழி இல்லை. என்னத்தை நாங்கள் சொல்கிறோம்? திருப்பியும் இப்படித்தான் மீடியாவில் வந்தால் நாங்கள் கொடுப்போம், சங்கத்துக்கும் கொடுக்குறது தான் எங்கட இது. வந்து இப்போ நான் இங்கே வந்த உடனே ஒரு சிலர் குறிப்பிட்டவர்கள் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்தியன் ரோலர் அடித்து கொண்டிருந்த போது கடற்படையினுடைய கடற்படை கலங்களும் வந்து அந்த இடத்துல வந்து உலாவி கொண்டிருந்ததை தாங்கள் நேரடியாக கண்டதாக கூறுகிறார்கள். இது சம்பந்தமாக நீங்கள் கடற்படைக்கு என்ன கூற பாருங்கள். அவை இப்போ என்னத்துக்கான இந்த வேலையை இப்போ தாங்கள் இதை கலைக்க வேணும், இல்லாட்டியா இந்த மீனவர் பாதிக்கப்படுதுன்ற ஒரு யோசனையை தாங்க வச்சிருந்தா அவை எங்களை காப்பாற்றலாம். படிவா இந்த ரோலரை தூரத்துக்கு போங்கோ, இல்லாட்டி இங்கே அடிக்க வேணாம், மீனவர் பாதிக்கப்படுதுன்னு ஒரு நடவடிக்கை எடுத்து தரணும் கடற்படை அதிகாரிகள்லாம். இப்போ நாங்கள் வடமராட்சி கிழக்கு மருதங்கனி பிரதேச சபைக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்படுத்தப்பட்ட குடத்தனை பெற்பதி குடத்தனை பகுதியில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் கேட்க வந்து கடற்படையுடைய ரோந்து கப்பல் மிகவும் கரையோரமாக பயணித்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நேற்றைய முன்தினம் இந்த கடற்படை கப்பல் எங்கே போனது, அல்லது ஒரு அலட்சிய போக்காக இருக்கிறார்களா, அல்லது அனர்த்தம் காரணமாக இருக்கிறார்களா என்பது மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. நேற்றைய நாளிலே வடமராட்சி கிழக்கு பகுதிகளிலே மிகவும் மூர்க்கத்தனமான முறையிலே அந்த இந்தியன் ரோலர்கள் வந்து வெட்டியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எங்களுடைய கரையை இருந்து, அதாவது கடல் மைல் என்று சொல்லப்படுகிற கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1 நொட்டிக்கல் மைல் தூரத்திலே இந்த இந்தியன் இழுவப்படைகள் வந்து இடத்திலே பணிகளை பாதித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அனர்த்த நேரத்திலே நாங்கள் இப்படியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பது பெரிதாக எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் எங்களுடைய வாழ்வாதாரம் இதிலே தங்கியிருக்கிறபடியால் இந்த குற்றச்சாட்டை. வணக்கம். என்ன நடந்தா? இந்தியன் ரோலர் வந்து கரையை கிடந்த உங்களோட பேர் எது, அதை சொல்லி உங்களோட ஊர் எது? எங்களோட ஊர் வந்து பொற்பதி குடத்தானே. டிவிஷன் வந்து J422 மருதங்கனி டிவிஷன். கடத்தொழில் பெருச ஒரு பிரிவு வந்து நாகர்கோவில். ஓகே, நேற்று என்ன நடந்ததுன்னு சொல்லுவோம். இந்தியன் ரோலர் வந்து கரையில் எங்களை வேலையில் வந்து 50 மீட்டரும் இல்லாத இடத்துல வந்து கரையை வந்து மடி வேலையை இழுத்து போட்டு எங்களை வேலையை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க.
கிட்டத்தட்ட உங்களுடைய பாதிக்கப்பட்ட தொகை எவ்வளவு? எனக்கு 13 விலை இல்லை. 13 விலை இல்லையா? லட்சம் எத்தனை லட்சம் வரும்? ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும். 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே பொறுத்த இது சம்பந்தமாக நீங்கள் கடற்தொழில் அமைச்சருக்கு எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களுக்கோ அல்லது கடற்படைக்கோ ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? என்ன இந்தியன் எங்களை எங்களை நேவியெல்லாம் பார்த்து கொண்டு நிற்கிறாங்க. இந்தியன் ரோலர் கரையை வந்து எங்களை வேலையை கொண்டு போய் இப்போ முன்னால பக்கத்தில் நிற்கிறாங்க. எல்லாம் துண்டு உண்டா எல்லாம் வெட்டி அப்படியே எல்லாம் எங்களை இதெல்லாம் நாசமாக்கி விடுங்க. எல்லாம் அப்படியே எல்லாம் உங்களை எவ்வளோ உதவியில அநியமாக தான் வச்சுட்டேன். நீங்கள் உங்களோட சங்கத்துக்கு அல்ல எஃப்ஐக்கு அறிவிச்சிங்களா இதுவரைக்கும்? இன்னும் அறிவிக்கல, எழுதாம போய் அறிவிக்கப்படும். காலமாக நடந்து கிட்டத்தட்ட நிறைய படகு விலைகள் வந்து இவைக்கு காணாமல் போயிருக்கு. அதில் இந்த மிஞ்சின இதுகளை தான் இந்த இடத்துல இருக்கு. எடுத்துக்கணும் மட்டையில் அவங்கள மட்டும் சூஸ் பண்ணி எடுத்தாச்சு. மீனே இது பெருந்தொகையான மீன் அப்படி மோகம் தெரியாத எடுக்கிறேம்மா, பின்பக்கம் தான் தெரியும். முகம் தெரியாத இது ரெண்டு பிறகு பாடாது பாரு. இது வந்து படிக்கா எல்லாம் பொதுமட்டம் இதில் வச்சு கொடுத்து இப்போ தக்காளி படி உங்களை இதில் அனுப்பாட போகிறேன். நான் மோட்டர் சைக்கிள் நிப்பாடி விடுவேன். அப்புறம் இடையில வந்து மோடி நான் வீடியோ விட்டுட்டு வரும். வாரத்தை இதுலையும் வச்சுருவாங்க. நான் சொல்ல கவனமாக தான் இருப்பேன் தெரியுமா? என்னது சரி மீன் கீழே வச்சு அங்கேயும் இல்லை இது கிளியராக இருக்கா? அப்படியே இல்லை போன் இல்லையானே நீங்களாம் பார்த்து வர வேணும். நாங்கள் வணக்கம் உறவுகளே. இன்றைய நாள் ஒரு மழையாக இருக்குது. அப்படி இருக்குன்னு காரணம் சரியான மழை ஊற்றி கொண்டு இருக்குது. இது வந்து கடற்கரை சந்தை, உடத்தனை சந்தை, கடற்கரை சந்தை அப்படி இருக்குன்னு வேணும். இந்த மழையிலையும் வந்து பொழுதுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் பெருசாக ஒன்று இல்லைன்ற மாதிரி தெரியுது. என்னென்னு வேறு கஷ்டப்படுறாங்க. இந்த மழை அதுக்குள்ள மழைக்கு நினைஞ்சு தான் அவைகள் வந்து என்ன செய்யணும், மீனை தெரிச்சு கொண்டு நிற்கணும். விலையை தெரிச்சு கொண்டு வியாபாரிகளும் வந்து பாவம் தான். மேலாவிகளும் நினைஞ்சு கொண்டு தான் இந்த மீன்கள் எடுக்க வந்திருக்கிறேன். மீன்களும் வந்து இன்றைக்கு குறைவாக இருக்குது. ஆனால் சில பேருக்கு மீன் நிறைய கிடந்திருக்கு. கட்டா இருந்திருக்கு, கட்டா கூரல்கள் எல்லாம் சில பேருக்கு கிடந்திருக்கு. சில பேருக்கு மீன் இல்லை. பாப்பம் என்ன நடக்குதுன்னு உள்ளுக்கு வாங்குவோம். முழுமையாக காணொலியாக முழுமையாக நம்ம பார்த்தீங்கன்னா மிகவும் பெரிய உதவியாக இருக்கும். இதில் பாருங்க, இதில் வந்து அரக்குழா இருக்குது. அரக்குழா ஒரு அரக்குழா வந்து 15 கெழுத்து சிங்கம் என்று சொல்கிறது இருக்குது. அரக்குழா வந்து கிட்டத்தட்ட 1200 1300 ரூபா போகுது. அதாவது தூக்கி வச்சவரையும் நாங்கள் எடுத்து காட்டு இல்லாமல் கிடக்கு. இதில் பாருங்கள், நீங்கள் 2 அரக்குழா இருக்குது. ஒன்று 14 கிலோவும் ஒன்று 11 கிலோ அரக்குழாவும் இருக்குது. இப்படி கிடந்தால் அவ்வளோ பரவாயில்ல. அவைகள் வந்து ஐஸ் அடிக்கணும். கூலருக்கு ஐஸ் அடிக்க நாங்கள் அதில் போய் வீடியோ எடுத்துனாங்க.
பாருங்க அரக்குழா தான் கூடுதலாக ஒரு அரக்குழா வந்து ஒரு சுவையான மீன் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது குழம்புக்கு போகிறதுக்காக கூலரில் ஏற்றுறாங்க. இது வந்து கிளறு சுங்க நண்டுகளுக்கு வெண் சுங்க நண்டுகளையும் சொல்கிறாங்க. இதை பாருங்க, இதையும் ஐஸுக்கு தான் அடிக்கிறேன். என்ன கிட்டத்தட்ட 4 மணி ஆச்சு. இந்த இதுதான் பெரிய அரக்குழா, 2 அரக்குழா இருக்குது. இதுக்குள்ளே இருக்குது பாருங்க, இதுக்குள்ளே நம்ம மீன் இருக்குது. இந்த கடல் அடியில் எப்படி போட்டு விடுறாங்க வருங்க. உங்களுக்கு வருதா வாங்க இது வணக்கம் விடுங்க. Dale. இந்த கடலில் வந்து எவ்வளோ இது சீட்டத்தை பாருங்க கடல். தீவனை வச்சு எடுத்துடுங்க, தீவனை எடுத்து மீனை வச்சு தூக்கி எடுத்து தீவன் தொழில் அங்கே மாற வரியம் அதை வச்சு எடுத்தா கூறலாலும் பரவாயில்ல. கட்டாக சொல்றியாப்பா.
கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து புரிஞ்சும் இருப்பா சில சில எதுக்குள்ள சொன்ன ஒரு பொறிஞ்சு காட்டு போற என்ன கூரலை பிடிச்சிட்டு வாங்கப்பா. அமல்ராஜ் தூக்கி வச்சிருங்க. ஒரு பழைய யூடியூபர் இப்படியா சொல்றது தானே? இது என்ன விலை அமல்ராஜ்? இது கிலோ 350. விலை குறைவா? இது ஒரு கிலோ ஒரு கிலோ அரை கிலோ முழுசா அப்படியே சாப்பிடுவாங்க. வெறிச்சடா தூக்கி வச்சு சாப்பிடலாம். இது ஒரு கடல் வேற தாவரம் தானே? இது ஒரு உயிரினம் தான். இது ஒரு உயிரினம் தான். சங்கர்லாம் இருக்குன்னு. ஓகே, இது அப்பாவியல் இன்றைக்கு போனவையாம் ஒன்றும் இல்லை. இவ்வளவுதான் என்ன? யாழ்ப்பாணம் வடமராட்சி பெருத்துறை வடமராட்சி கிழக்குக்கு சேர்ந்த இடம் தானே இது. வெட்பதி கிராமம். தண்ணியும் மக்களும் எப்படி இருக்குன்னு வரும். இன்றைக்கு வந்து நிறைய கட்டாவட்டை இருக்குது. கட்டாவட்ட வீடியோக்களையும் இந்த இடத்துல பார்க்கலாம். நேற்று இந்த இடத்துல கூரல் பட்டு இருக்குது. ஆனால் அன்றைக்கு இல்லை. இங்கே பாருங்க ஒரு ஆள். எல்லாம் சின்ன சின்ன கட்டாவோ, சின்ன சின்ன கட்டாவோ. இவ்வளோதானே உங்களுக்கு? இது உங்களுடைய சுமன்டையா? ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க. அதுதான் எனக்கு தரணும். அப்போ என்ன கழிக்கு 450 கழிச்சுட்டாங்க. 3000. இதில் வந்து விழுந்தோம். சைக்கிள் தூரம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களே. போட்டை இழுத்து கொண்டு வராங்க. என்ன சொல்லி போட்டு தூக்குற இல்லையா அமல்ராஜ்? என்ன போடாது தம்பளனே நீங்கள்லாம் வேறு விளையாடு. தம்பளனே நீங்கள்லாம் விளையாடுங்க. எங்களுக்கு கொழுப்பு கொலஸ்ட்ரால் 600 மாப்பிள்ளை
இஞ்சி கட்டாதாண்டுட்டு அவங்க கூலக்காரன் போயிட்டு வந்துட்டு பேர் பல்வடத்தில் கொண்டு அமர்த்தி கொடுத்தார். அண்ணா கட்டாமல் கொஞ்சம் ஐஸாக போட்டுருவோம். வேறு இது சொட்டு ஐஸாக போட்டு விடுவோம். அண்ணே வேறு செத்தெறிதல் அதுக்கு ஐஸாக போடுங்க. ரெண்டு உள்ளுக்க மாட்டிட்டே பிரச்சனை இல்லை. எதுக்குண்ணே? ஃபீல் டாக்கில் சரி மாப்பிள்ளை விலை கூட தானே இல்லை இல்லை அப்படியே போடு ரெண்டியில் ஒரு கூட வரும் ரெண்டு கிலோக்கு இப்போ அதை பார்த்தே எடுக்கலாம் வச்சிருக்காங்க எதேண்டா கொடுங்க வட்டி போட்டு அதேதான் கட்டா 500 போல அதே கேட்டா மாப்பிள்ள பாவம் அந்த மனுஷனை கஷ்டப்பட விட்டுட்டு இங்கே பின்ன கரண்டி இவ்வளோதானா இது இப்போ போட்டில் தான் கல்வினா ஏன் தொழிலை விட்டு போட்டலுக்கு தான் போட வந்து தள்ளுங்க உயிர் உயிர் தம்பி இதை நிறுத்துருவா தம்பி முன்னால கணக்க முடியுமா கொண்டு நிறுத்துருவா நீ நிறுத்துருவா 1700 ரூபா ஆயிரம் 1700 ரூபா ஆடு இது அறியோ 2400 2400 5200 7600 அதொன்றில் 2000 தான் கூட அப்புறம் கணக்கு முடியாங்க நினைக்கிறேன் 1.5 கிலோ அது எந்த 1.5 கிலோ புரியும்பா இது 2000 தான் இது 600 அப்படி எங்கடா முதலாளி காசு கட்டுக்கட்டாக வச்சுக்க அண்ணா உங்க யூடியூப் பிரச்சனையால நாங்கள் சனம் சாப்பிடாதான் மீன் உங்களுக்கு அங்கே அதோண்டியில் 2000 தந்துட்டு சரி சொல்லுங்க என்னண்டு சக்கோட்டையில் பருத்துறையில் நீர் வருதுண்டு மீனை சாப்பிட வேண்டாம் போட்டதெல்லாம் போய் வதந்தி என்ன எழுதி விடுங்க முதல்ல அதுக்கு நிறைக்கு மீனுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் சரியா அடே நாங்கள் நியூஸை போடுவோம் முடிவெடுக்கிறது நீங்கள் சரிதானே இப்ப எங்க நியூஸா போட்டு விடுங்க மாத்தி நாங்க சொல்றோம் அப்படி நான் சுவாரம் மச்சே சொல்லி போடுது சாப்பிட வேண்டாண்டு சுவாரம் வச்சு வந்து பார்த்தவரான மீனை செக் பண்ணி அவங்க மீன் சாப்பிடணும்னா நுரைக்கா இல்லையான்னு முதல் மீன் சாப்பிடணும்னு சொன்னது குளத்து மீன் யாழ்ப்பாணம் அந்த அங்கால இதெல்லாம் விட்டு குளத்தலுக்குலாம் யார் என்ன பேசுகிறானோ அவன் எந்த கஸ்டமர் நினைக்க வேண்டிய ஏன் தெரியுமோ அவன் எந்த நியூஸை பார்த்தா அப்புறம் நான் கதைக்கிறான் அப்போ அவனோட எல்லாம் முரண்படக்கூடாது இந்த 2 கல்லறம் என்ன கதைக்கிறாங்கன்றது எடுக்கட்டும் நான் இங்கே